بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களில் சஹீஹுல் புகாரி என்கிற ஒரு ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு 3 நாட்களுடைய பாடங்களை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இது கடந்தவுன்னு உங்களுக்கு சாதாரணமான அக்கீதா கொள்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஹதீஸ்னா என்ன, எப்படி அறிவிப்பது, என்ன மாதிரி வார்த்தையை போட்டு அறிவிப்பது, அந்த விஷயங்களை தான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். கல்வியின் பாடம்னு வர்றதுனால இந்த விஷயங்களை சொல்கிறார். ட்ரை மாதிரி இருக்கும், ட்ரையாக எடுத்துக்கிற வேண்டியதில் தேவையான விஷயந்தான். இப்போ அந்த 63வது ஹதீஸுக்கு போகிறோம். 63வது ஹதீஸ் என்னென்று கேட்டால், ஹத்தசனா அப்துல்லாஹி இப்னு யூசுஃப, யூசுஃபுடைய மகன் அப்துல்லா நமக்கு அறிவித்தார். புகாரி சொல்கிறாரு, அப்துல்லா இப்னு யூசுஃபு நமக்கு அறிவித்தார். கால, அப்துல்லா இப்னு யூசுஃபு சொல்கிறார், ஹத்தசனா லைசு, லைசு என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா அன் சயீதின். இந்த அன் என்ற ஒரு இடத்துல எல்லாம் என்ன செய்யணும், ரவா என்று வச்சுக்கணும். ரவா அன் சயீதின். அவர் லைசு என்பவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், ரவா அன் சயீதின், சயீது வழியாக அவர் அறிவிக்கிறார். சயீது என்பவர் வழியாக அறிவிக்கிறார். சயீதுங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகப்பனார் பேரை சொல்லி அடையாளப்படுத்தப்படுவாங்க. அல்லது அந்த குலம் இருக்குல்ல, குலம் கோத்திரம், அதை சொல்லி அடையாளப்படுத்தப்படுவாங்க. அல்லது அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கிற ஒரு அடையாளத்தை சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இந்த சயீது யாருன்னு கேட்டால் ஹுவல் மக்புரி. இந்த மக்புரி என்கிற ஒரு அறியப்பட்ட சயீது, சயீதுல் மக்புரின்ட வரும். மக்புரின்டா என்னன்னு கேட்டால், மக்பரத்துனா கபுர்ஸ்தான் அர்த்தம். கபூர் இருக்குல்ல, கபூர்லேருந்து மக்பரத்துன் அடக்கம் செஞ்ச இடம். கபுர்ஸ்தானுக்கு பேர் மக்பரான்னு சொல்லுவாங்க. கபுர்ஸ்தானுக்கு பேர் என்னது, நம்ம ஊர்களில் அடக்கஸ்தலம் வச்சுக்கிறோம்ல, அந்த அடக்கஸ்தலத்துக்கு பேர் நம்ம கபுரிஸ்தான்னு நம்ம உருதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அரபியில் சொல்கிறாங்க மக்பரான்னு தான் சொல்லணும். நம்ம உலக வழக்கில் எப்படி செய்கிறோம், ஸ்தான்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். பாகிஸ்தான், இந்துஸ்தான், கபுரிஸ்தான். அந்த ஸ்தான்னா இடம்னு அர்த்தம், கபுரிஸ்தான்னா கபுரு இடம்னு அர்த்தம். அப்படி பழக்கத்தில் கபுரிஸ்தான்கிறோம். அரபியில் கபுரிஸ்தான்னு சொல்ல முடியாது. அரபியில் அந்த அடக்கஸ்தலத்தை சொல்கிறதா இருந்தால் அல் மக்பரத்து, அடக்கம் செஞ்ச இடம். மக்பராங்கிறது என்னது, மக்கானுடைய இடம் தானே. நீங்கள் இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ஒரு இடத்தை குறிப்பதற்கு என்ன செய்கிற, மஃபாலுன்னு வரும். அது மஃபாலுன்னு வரும். சில சொற்களுக்கு மஃபீலுண்டு, மஸ்ஜிது, மஷரிக்கு, மகரிபுன்னு சிலதுக்கு வரும். அதிகமான சொற்களுக்கு என்ன வரும், மஃபாலுன் என்று வரும். மஃபாலுன் என்று சொன்னால் அந்த செயல். மத்துபகுன், தபகண்டா சமைத்தான், மத்துபகுன் சமைக்கும் இடம். இப்படி இந்த இடத்தை குறிக்கிறதுக்கு மஃபாலுன்னு சொல்லுவாங்க. அது பெண்பாலாக குறிக்கிறதுனா மஃபாலத்துன் என்று சொல்லுவாங்க. அப்போ மக்பரத்து என்றால் கபுர்ஸ்தான் என்று அர்த்தம். இந்த ஆள் வீடு வாசம் இல்லாமல் கபுர்ஸ்தான்லேயே கிடப்பாராம். அதனால் மக்புரி, கபுர்ஸ்தானை சேர்ந்தவர் என்று அவருக்கு பட்ட பேர். அதாவது அன் சயீதின், சயீது வழியாக அறிவிக்கிறாரு. ஹுவ, இந்த சயீது யார் என்று கேட்டால் அவர் அல் மக்புரி, அவர் மக்புரி, அதை கபுர்ஸ்தானை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சயீது, இவர் சயீதுல் மக்புரின்னும் சேர்த்தே சொல்லுவாங்க. முட்டையா சயீது இருந்தால் நீ வேறு எந்த சயீதுக்கும் போயிடாதீங்க. இந்த ஹதீஸ் அறிவித்தவர் மக்புரிங்கிற ஒரு சயீது தான் சொல்கிறார். அந்த சயீதின், சயீது வழியாக அறிவிக்கிறாரு. அந்த சயீது யாருன்னா ஹுவல் மக்புரி. அவர் மக்புரி என்கிற பட்ட பேர் உள்ளவர். எதனால் அந்த பட்ட பேர்னா கபுர்ஸ்தான்லே இருந்ததுனால அந்த பேர் வந்துருச்சு. அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால், அன் ஷரீக் இப்னி அப்துல்லாஹி இப்னி அபி நமீர். ஷரீக் இப்னி அப்துல்லாஹி இப்னி அபி நமீர் வழியாக அவர் அறிவிக்கிறார். ரவா, அவர் அறிவிக்கிறாரு. அன் ஷரீக்கின், ஷரீக் வழியாக அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால் இப்னி அப்துல்லாஹி இப்னு அபி நமீர். அபு நமீர் என்பவருடைய பேரனும் அப்துல்லாவுடைய மகனுமாகிய ஷரீக் என்பவர் அறிவிக்கிறாரு. என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்னஹு, அவர், எவர், ஷரீக் என்பவர், சமிய, அவர் செவியால் கேட்டிருக்கிறார். சமியன்னா காதால் கேட்கிறது, செவிமடுத்திருக்கிறார். அனஸ் அப்ன மாலிக்கின்,
அனஸ் அவர்கள்ட்ட, அனஸ் இப்னு மாலிக்னா அந்த ரசூலுல்லாஹ் ஊழியம் செஞ்சார்ல, அவருடைய வாப்பா பேர் மாலிக். அனஸ் இப்னு மாலிக்னா அந்த சஹாபிக்கு பேர். 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிட செஞ்சார்ல, அந்த சஹாபி வெறுமனே அனஸ் என்று வரும். சில நேரங்களில் வந்து அனஸ் இப்னு மாலிக்னு வரும். அப்போ அனஸ் இப்னு மாலிக் அவர்கள்ட்ட கேட்டதாக அறிவிக்கிறார். இந்த செய்தியை அறிவித்த நபித்தோழர் யாருன்னு கேட்டால் அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார். யகூலு, அவர் சொல்கிறார். யார்? அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார், பைனமா நஹ்னு ஜுலூசுன். நஹுண்டா நாங்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான். ஜுலூஸ் என்றால் உட்கார்ந்திருந்த, ஜலசன்னா உட்கார்ந்தான், ஜாலிசுன்னா உட்கார்ந்திருப்பவன். அந்த ஜாலிஸுக்கு பன்மை வந்து ஜுலூசுன், உட்கார்ந்திருப்பவர்கள் அர்த்தம். நஹ்னு ஜுலூசுன், நாங்கள் அமர்ந்திருக்கிற. பைனமானா பொழுதுன்னு அர்த்தம். பைனமான என்ன அர்த்தம்? வந்தபோது, நின்ற போது, அடித்த போது, விழுந்த போது, எழுந்த போது, அந்த போதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உரிய ஒரு லர்ஃபுடைய வார்த்தை தான் பைனமாங்கிறது. பைனமா நஹ்னு ஜுலூசுன், நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது. பைனமா நஹ்னு ஜுலூசுன், நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது. மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். மஅன்னா ஓடு, அவரோடு உடன்கிறோம்ல. ஒரு ஆள் இன்னும் இன்னாரோட போனாரா இன்னாரோட போனார்னு சொல்வதாக இருந்தால் மஅ என்கிற வார்த்தையை போடுவாங்க. பைனமா நஹ்னு ஜுலூசுன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது. எங்கே அமர்ந்திருந்தோம் என்றால் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருந்த போது, போது என்ன நினச்சி நிமித்தம் வரப்போகுது. இது வரைக்கும் உள்ள அர்த்தத்தை கரெக்டாக பார்த்துக்கிறேங்க. அனசு சொல்கிறாரு, பைனமா நஹ்னு ஜுலூசுன், நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது. நாங்கள் மட்டும் அமர்ந்திருக்கல, யாரோட அமர்ந்திருந்தோம்? ரசூலுல்லாஹ்வோட அமர்ந்திருந்தோம். அதான் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்த போது. எங்கே அமர்ந்திருந்தோம் என்றால் ஃபில் மஸ்ஜிதி, அதாவது மஸ்ஜிதில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் அமர்ந்திருந்த பொழுது. தஹல ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். வெளியூர்காரர் இவர். நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் ஒரு கூட்டமாக நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறோம். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது தஹல ரஜுலுன், ஒரு மனிதர் பள்ளிக்குள்ளே நுழைந்தார். பள்ளி உள்ள ஒரு ஆள் தஹலனா நுழைந்தார். தஹல ரஜுலுன், ஒரு மனிதர் நுழைந்தார். அலா ஜமலின், ஒரு ஒட்டகத்தின் மீது ஏறி பள்ளிக்குள்ளே வர்றார். இந்த பள்ளிங்கிற நல்லா விளைக்கணும். பள்ளின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளில் இந்த பள்ளிவாசல்னு வருதுல்ல, அந்த பள்ளிவாசல்ங்கிறது வந்து இந்த தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்கல்ல, அதை மட்டும் பள்ளிவாசல்னு சொல்ல மாட்டாங்க. மஸ்ஜித நபவின்னு தொழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதையும் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுடைய வெளிப்புறமான ஒரு பள்ளிவாசல்னு, வீடு வாசல் இல்லாத சஹாபாக்கள் படுத்து தூங்குவதற்கு ஒரு இடம் இருக்கும், சுஃபா திண்ணைண்டு, அதையும் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளே ஆடு மாடெல்லாம் வந்தால் கட்டி போடுறதுக்காக வேண்டி, ஜக்காத்துடைய பொருள்களை குவித்து வைப்பதற்காக வேண்டி, ஜக்காத்துடைய ஒட்டகங்களை வைப்பதற்காக வேண்டி, அதே மாதிரி சில வழக்கு விசாரணைகள் நடத்துவதற்காக வேண்டி, தண்டனைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, ஜனாசாக்களை தொழுவதற்காக வேண்டின்னு பல இடங்கள் அங்கே இருக்கும். அது எல்லாத்தையும் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுடைய சட்டம் வராது, அதுகளே என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் தான் சொல்லுவாங்க. பள்ளிவாசலுங்கிறது மஸ்ஜித நபவியையும் குறிக்கும். அந்த மஸ்ஜித் நபவிக்கு சொந்தமான அந்த பெரிய நிலப்பரப்பு இருக்குது இல்லையா, அதுக்கும் சேர்த்து மஸ்ஜிதும்பாங்க. இப்போ ஒட்டகத்தோட பள்ளிவாசல் உள்ளே அவர் வந்திருப்பார். ஃபில் மஸ்ஜிதன் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் இருக்கும்போது தஹல ரஜுலுன் அலா ஜமலின், அவர் என்னஞ்சார், ஒரு மனிதர் ஒட்டகத்தின் மீது வந்து அனாஹு ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் அதை படுக்க வைத்தார். ஒட்டகத்தை அனாகன்னு சொன்னால் ஒட்டகம் அப்படி நிற்கிதுல்ல, அப்படி நிற்கிற மேனிக்கு விடாமல் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு சில ஒட்டகத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம கோழியெல்லாம் கூப்பிட்ற பேபேன்னு கூப்பிடுவோம், கூப்பிட்டுன்னு ஒடியாரு. மாடை கூப்பிட்றதுக்கு சில வார்த்தைகளை வச்சுருப்போம், நாய்களை கூப்பிட்றதுக்கு சில வார்த்தைகளை பழக்கி வச்சுருப்போம். ஒட்டகத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி அதுக்கு சில வார்த்தைகள் அரபிகள் பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தினா அப்படி படுத்துறோம். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒட்டகம் என்ன செய்யும், அப்படி காலை மடித்து போட்டு உட்காந்துரும். படுக்கிறேன்னா உட்காருறது, 4 காலையை மடித்து போட்டு உட்காந்துரும். அதுக்கு பேர் தான் அனாகங்கிறது. அனாஹு, அந்த ஒட்டகத்தை வந்து உட்கார வைத்தார். ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் உட்கார வைத்தார். பள்ளிவாசல்னால் என்ன அர்த்தம் விளங்கிக்கிறேன்னு, பள்ளிவாசல் எல்லாம் தொழுவாங்களே அங்கே இல்லை, அந்த இடம் பூரா பள்ளிவாசலில் சேர்ந்ததானே. அந்த பள்ளிவாசலுக்காக அந்த இடம் வாங்கிட்டோம்னு சொன்னால், நம்மளே எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு பெரிய காம்பவுண்டு சோறு வச்சுருப்பாங்க. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே விளையாட்டுகள் எல்லாமே இப்போ இருக்கும், பல விஷயங்கள் அதில் இருக்கும். அது எல்லாம் பள்ளிவாசல் தான்.
ஆனால் பள்ளிவாசலுடைய ஹுக்குமும் வராது. அந்த மாதவிடாய்க்காரங்க வரக்கூடாது, அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து பள்ளின்னு ஒதுக்குன இடத்துக்கு மட்டும்தான் வரும். ஆனால் அந்த அந்த பள்ளிவாசலுங்கிற சொல்லை கொண்டு அதையெல்லாம் குறிப்பிடலாம். பாத்ரூம் கூட பள்ளிவாசல்னு சொல்லலாம்ல. ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல் பில்டிங்கில் வரக்கூடிய மக்கள் கழிப்பறை செல்வதற்காக கக்கூசெல்லாம் கட்டி விட்ருக்காங்கன்னா அது பள்ளிவாசலுக்கு போய் கக்கூசுக்கு போகணுன்னு சொல்ல தானே செய்கிறீங்க. அந்த கக்கூசு கூட பள்ளிவாசல் தான். என்ன அர்த்தத்தில்? பள்ளிவாசலுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம், அப்படிங்கிற அர்த்தமே தவிர அது தொழுகிற இடம்ங்கிற அர்த்தத்தில் கிடையாது. இப்போ மறுபடியும் வருங்க, தகல ரஜுலுன் அலா ஜமலின். ஜமல் என்றால் ஒட்டகம். ஒட்டகத்துக்கு எக்கச்சக்கமான பேர் அரபியில் வச்சுருக்காங்க. ஜமலும்பாங்க, பயிறும்பாங்க, நாக்கத்தும்பாங்க, நிறைய சொற்கள் இருக்குது. தகல ரஜுலுன் அலா ஜமலின், ஒரு மனிதர் நெஞ்சார்னு கேட்டால் வந்து ஒட்டகத்தின் மீது வந்து நுழைந்தார், ஒட்டகத்தின் மீது உள்ள நுழைந்தார். அனாஹூ, ஹூண்டா அந்த ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை வந்து அப்படி உட்கார வைத்தார். ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் உட்கார வச்சார். உட்காரணும்னு உட்காந்துரும், அதுக்குரிய பாஷையை சொல்லுவார். அப்படியே மண்டி போட்டு என்ன செஞ்சிடறேன், உட்காந்துரும். உட்கார்ந்த உடனே அங்கிருந்து ஓடிடக்கூடாதுங்கிறக்கானே சும்மா அக்கலகு, பிறகு அதை கட்டி போட்டார். உட்காந்து எந்திரிச்சு ஓடி போயிடக்கூடாதுல்ல. இவர் வந்து உட்காந்து ரசூல்லாட்ட பேசுறதுக்காக உள்ளே வர்றாரு. ஒட்டகத்தை தனியாக படுக்க உட்கார வச்சுட்டு வந்தாருன்னு சொன்னால் ஒட்டகம் எந்திரிச்சு ஓடி போயிடக்கூடாதுல்ல. அதை படுக்க வைத்து விட்டு சும்மா அக்கலகு, அக்கலன்னா கட்டுறது, சும்மா அக்கலகு, பிறகு அதனை வந்து கட்டி போட்டார், அந்த ஒட்டகத்தை கட்டிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா நேராக வந்துடுறார். பள்ளிவாசலில் வந்து ஒட்டகத்தை கட்டலை, பள்ளிவாசலுடைய சொந்தமான காம்பவுண்டுக்குள்ளே கட்டுறார். பள்ளிவாசலில் கட்டலை, பள்ளிவாசலில் கட்டவும் மாட்டாங்க. ஒட்டகத்தில் கட்டினா இப்படி துழுவுறது அது விட மாட்டாங்க. சும்மா பிறகு காலலகும், பிறகு அந்த மக்களை நோக்கி அவர் கேட்டார். காலண்டா சொன்னார், கேட்டார், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சும்மா பிறகு காலலகும், பிறகு மக்களை நோக்கி அவர் கேட்டார். ஐயுக்கும் முகமதுன், உங்களில் முகமதுங்கிறவர் யாருன்னு கேட்குறார். அப்போ சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரசூல்லாவும் கூடவே இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கிறாங்க. வர்றவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லாவை பார்க்கத்தான் வர்றாரு. வந்தால் ரசூல்லா யாருன்னு பார்த்தோன்னே தெரியலை. ஏன் தெரியலை என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு தனி சிம்மாசனத்தில் ஒரு கிரீடம்லாம் வச்சு, ஒரு ராஜாக்கள் இருப்பாங்கள்ல, அந்த ஒரு கெத்தோடு இருந்திருந்தால் கண்டுபிடிச்சிருப்பார் இவர் தான் முகமதுன்னு சொல்லி. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா எல்லா மக்களையும் போல் இருக்கிறாங்க. வெளியூர் ஆள் வந்தார்னா இவர் தான் முகமதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. மக்களோடு மக்களாக ரசூல்லா இருந்தாங்க என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆதாரம். பயான்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்களோட மக்களாக இருந்தாங்க. ஒரு வெளியூர் ஆள் வந்தாரையானால், ரசூல்லாவை பார்க்காத ஒரு ஆள் வந்தாரையானால் அவர் அந்த சபையில் வச்சு என்ன செய்ய முடியாது, இவர் தான் முகமதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? மற்ற தலைவர்கள்லாம் அதுக்குன்னு சிம்மாசனம் போட்டிருப்பார்கள், ஒரு கிரீடம் வைத்திருப்பார்கள், ஒரு செங்கோல் வைத்திருப்பார்கள், தங்க செருப்பு போட்டிருப்பார்கள், மக்கள்லாம் அப்படி குறுகி போய் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் தான் தலைவர்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி ரசூல்லா இருந்தாங்கன்னா இருக்கலை. அதனால் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஐயுக்கும் முகமதுன், உங்களில் முகமது யாருன்னு கேட்குறாரு. முகமது அங்கே இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, உங்களில் முகமது யார், அவரை பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஐயுக்கும் முகமது, உங்களில் முகமது யாருன்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தக்கியூன், சாய்ந்திருந்தார்கள், பைன லஹ்ரானைஹிம், லஹ்ரான்னா முன்னிலையில் அர்த்தம். அவர்களுக்கு முன்னிலையில் தான் சாய்ந்திருந்த, முன்னிலையில் இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களோட மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு தூண்லையோ ஒரு செவத்துலையோ சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், வந்தவர் எங்கே முகமது அப்படின்னு கேட்குறாரு. ஃபகுல்னா, நாங்கள் சொன்னோம், ஹாதர் ரஜுலுல் அபியலு, இந்த வெள்ளையாக இருக்கிறார்ல, ரசூலுல்லாஹ் நல்ல வெள்ளை நிறமாக இருப்பாங்க, ஹாதர் ரஜுலுல் அபியலு, அந்த வெள்ளையான இந்த மனிதர் தான் முகமது. அல் முத்தக்கி உதவ சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இத்தகாண்டா சாய்ந்தான், அல் முத்தக்கின்னா சாய்ந்திருப்பவர், அல் முத்தக்கி ஓ சாய்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளையான ஒரு இந்த மனிதர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டிடுறாங்க. அப்போ ரசூல்லாவை கண்டுபிடிச்சிடுறாரா. கண்டுபிடிச்ச உடனே இப்போ காலலகுர் ரசூல்லாட்ட வந்துடுறாரு. இப்போ கிட்டத்தில் ரசூல்லா இருந்தால் முகமதுன்னு சொன்னோன்னு என்ன செய்கிறார், இப்போ காலலகுர் ரஜுலு, ரசூல்லாவை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், எபுன அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகனே. அப்போ ரசூல்லா வந்து அந்த குலம் கோத்திரத்தில் வந்து அவங்கள தெரியாதவர்களோடு அறிஞ்சு வச்சுருந்தாங்க. இவர் வந்து குறைஷ் குலத்தில் உள்ள ஒரு ஆள், இவர் அப்துல் முத்தலிபுடைய பேரன். அப்துல் முத்தலிபு வாப்பாவோட ஃபேமஸான ஆள். அப்துல்லாவுடைய மகன்டா கூட யாருக்கும் விளங்காது. ஏன்னா அப்துல்லா வந்து ரசூல்லா வந்து தாய் வயிற்றில் இருக்கும்போது மூத்தா போயிட்டார். அப்துல் முத்தலிப் தான் இருந்தவர். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
ரசூல்லாவை பற்றி பேசுகிறாங்க, அப்துல் முத்தலிப் பையன் தான் எல்லோரும் பேசிக்கிடுவாங்க. இவர் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லா இவர் தான் தெரிஞ்ச பிறகு எபுனா யா இபுன, யாங்கிறது அழைக்கிறதுக்குரிய சொல்லு. யா இபுன அப்துல் முத்தலிப்புடைய மகன் என்ன பேரனேன்னு அர்த்தம். பேரனையும் மகன்கிற வார்த்தையால் சொல்லலாம். எபுன அப்துல் முத்தலிப்புடைய பேரப்பிள்ளையே அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் கூப்பிட்றாரு. ஒரு ரசூல்லா கிட்ட வந்து என்ன செய்கிறாரு, அப்துல் முத்தலிப் பேரப்பிள்ளையே அப்படிங்கிறார். இப்போ காலலோகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அவருக்கு ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா கூப்பிட்டா பதில் சொல்லணும்ல. கது அஜப்துக்க, நான் உனக்கு பதில் அளிக்கிறேன், நான் தான் அப்படிங்கிறாங்க. கது அஜப்துக்கன்னா உன்னுடைய நீ அப்துல் முத்தலிப்புடைய மகன்னு கூப்பிடுறீல, அது எனக்கு தெரியுது, விளங்குது, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. கது அஜப்துக்க, நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபகாலர் ரஜுலு, அந்த மனிதர் சொன்னார், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், இன்னி நான் சாயிலுக்க, உம்மிடத்தில் கேட்கப் போகிறேன். சாயலன்னா கேள்வி கேட்டான். சாயில் என்றால் கேள்வி கேட்குறவன். சாயிலை கொண்டே அந்த காவுல இலாபத்து செஞ்சுட்டா சாய தன்மின் போயிடும். இன்னி சாயிலுக்க, நான் உம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். ஃபமு சத்திதுன் அழைக்க ஃபில் மசாலத்தி, மசாலண்டால் கேள்வி தான், சால உள்ளது தான், மசாலண்டா கேள்வி. ஃபில் மசாலத்தி, கேள்வி கேட்பதில் உம்மிடத்திலே நான் கடுமையாக நடக்கப் போகிறேன். ஃபமு சத்திதுன், சும்மா மென்மையோളം கேட்க போகிறேன், கரடு முரடாக கேட்க போகிறேங்கிறார். உனக்குதா இன்னி சாயிலுக்க, உன்னிடத்தில் கேள்வி கேட்கப் போகிறேன். ஃபமு சத்திதுன், கடுமையாக கேட்கப் போகிறேன். அலைக்கு, உம்மிடத்தில் கடுமை காட்டப் போகிறேன். ஃபில் மசாலத்தி, கேள்வி கேட்பதில் கொஞ்சம் காரசரமாக தான் கேட்பேன், அப்போ கடுமையாக கேட்க போகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அதான் என்ன செய்கிறாருன்னா, இன்னி சாயிலுக்க, உம்மிடத்தில் நான் கேட்கப் போகிறேன். ஃபமு சத்திதுன் அலைக்க, உம்மிடத்தில் சத்ததன்னா கடினமாக்கினான். ஃபமு சத்திதுன் அலைக்க, உன் மீது கடினமாக்க போகிறேன், அதான் கடுமையாக கேட்க போகிறேன்கிறார். ஃபில் மசாலத்தி, கேள்வி கேட்குற விஷயத்தில் கொஞ்சம் கடுமை காட்டப் போகிறேன் சொல்லிட்டு, ஃபோலா தஜித அலைய ஃபி நஃப்சிக்க, அதாவது வஜத என்று சொன்னால் அரபி மொழியில் வந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம். வஜதன்னா என்னது, வஜத்துல் கிதாப, ஒரு கிதாபை பெற்றுக்கொண்டேன். வஜத்துல் ஹத்த, ஒரு தபால் வந்துருச்சா, வஜத்துல் ஹத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஒருத்தர் காசு கொண்டாந்துடுறாரு, அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வீங்க, வஜத்துல் ஃபுலூஸ், அந்த ஃபுலூஸை நான் வாங்கிட்டேன். வஜத்து திருகத்தை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு உள்ள வார்த்தை தான் வஜத என்கிற வார்த்தை. இந்த வஜதங்கிற வார்த்தையில் வந்து ஒரு அலாண்டு சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, வஜதவுக்கு அப்புறம் ஒரு அலா சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் வருத்தப்படுறேன்னு அர்த்தமாயிரும். வஜத்து அலா ஜெய்தின், ஜெயிது மீது நான் கொஞ்சம் கவலைப்படுறேன். வஜதங்கிற வார்த்தையில் வந்து அலாண்டு பின்னாடி சேர்த்துட்டோம்னா என்ன ஆயிரும், கோவப்படுறது, அதிருப்தி அடைகிறது. ஒரு ஆள் மேலே உங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சுன்னா வஜத்து அலா ஜெய்தின், ஜெய்தை வந்து வெறுக்கிறேன், ஜெய்து மீது நான் அதிருப்தியாக இருக்கிறேன். அப்போ வஜத என்கிற வார்த்தைக்கு சும்மா வஜதன்னு வந்தால் ஒரு பொருளை வாங்கி கொள்வது, எடுத்துக்கொள்வது, பெற்றுக்கொள்வதுங்கிற அர்த்தம் வரும். வஜதவுக்கு பின்னாடி ஒரு அலாங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாயிரும்னுட்டா, ஒரு அதிருப்தி அடைகிறது, ஒரு ஆள் மீது என்ன செய்கிறது, அதிருப்தி அடைன்னு அர்த்தம். இப்போ வஜத்து அலா இப்ராஹிம்னா இப்ராஹிம் மீது நான் அதிருப்தி அடைகிறேன். வஜத்து அலா மூசா, மூசாவின் மீது அதிருப்தி அடைகிறேன். வஜத மூசா அலா இப்ராஹிம், மூசா வந்து இப்ராஹிம் மீது அதிருப்திப்பட்டார். அந்த அலான்னு வரணும். அந்த அலாங்கிற வார்த்தை பின்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வஜதாவுடைய அர்த்தம் வந்து மாறிக்கிறோம். பெற்றுக்கொண்டாருங்கிற ஒரு அர்த்தத்தில் இருந்து அதிருப்தி அடைந்தாருங்கிற ஒரு அர்த்தத்துக்கு மாறிடும். இப்போ அங்கே என்ன செய்யுது, ஃபலா தஜித அலைய, அந்த அலா வந்துருச்சு பாருங்கள். ஃபலா தஜித அலைய, என் மீது நீ வந்து அதிருப்தி அடையக்கூடாது, கடுமையாக கேட்குறான்ல, கடுமையாக கேட்குறனால என் மேலே வருத்தப்படக்கூடாதுங்கிறார். ஃபலா தஜித் அலைய, அலையன்னா அலா, இந்த முத்தகல்லிம் ஏயில் அலா சேர்த்துக்கிட்டார். ஃபலா தஜிது, நபியே நீங்கள் வந்து அதிருப்தி அடையக்கூடாது, அலைய என் மீது அதிருப்தி அடையக்கூடாது. ஃபீ நஃப்சிக்கே, உங்கள் மனசுக்குள்ளே என் மேலே எந்த ஒரு அதிருப்தியும் கொள்ளக்கூடாது. நான் கடுமையாக தான் கேட்பேன், என்னடா இப்படி கேட்குறானேன்னு என்னை பற்றி நினைக்கக்கூடாது. நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன், கொஞ்சம் கடுமையாக தான் கேட்பேன். கடுமையாக கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, என் மேலே கோவிச்சிக்கிற கூடாது. இந்த கோவிச்சிக்கிற கூடாதுங்கிறோம்ல, அதுக்குள்ள வார்த்தை
ஃபலா தஜிது அலைய. எல்லா இடத்துலையும் வஜதன் வந்தால் என்ன செய்யக்கூடாது, அதிருப்தின்னு அர்த்தம் செய்யக்கூடாது. வஜதவுக்கு பிறகு அலாண்டு வந்தால் தான் அந்த அர்த்தம் செய்யணும். அது இல்லாமல் வஜதன்னா என்ன செய்யுது, வஜதை பெற்றுக்கொண்டான், அடைந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபலா தஜித் அலைய, என் மீது அதிருப்தி கொள்ளாதீர்கள், என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். ஃபீ நப்சிக்கு, உங்கள் மனசுக்குள்ள என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நான் கொஞ்சம் கடுமையாக தான் கேட்பேன், எந்த வருத்தமும் நீங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஃபகால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல் கேளு. இந்த சல்ங்கிறது என்னது, சஅல என்பதை அதுக்கு அம்ரு ரெண்டு வகையாக சொல்லலாம். ஹம்ஸு உள்ள வார்த்தை இருக்குன்னு வைங்க, சஅல சீனு, அப்புறம் ஹம்ஸா, அப்புறம் லாமு. இந்த மாதிரி ஒரு சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அம்ரு எடுக்கும்போது என்ன செய்யலாம்னா, சஅல எஸ் அலுன்னு வருதுல்ல, எஸ் அலு என்பதிலிருந்து இஸ் அல், இஸ் அல் என்று சொன்னாலும் அது அம்ரு தான். அப்படி சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, சஅல எஸ் அலுங்கிறத எஸ் அலுன்ற மாற்றிடுவாங்க. சஅலங்கிறது எஸ் அலுன்னு வருதுல்ல, இந்த ஹம்சா வர்றதுனால எசாலு அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அமுர் சல் என்று வந்துடும். எஸ் அலு என்று சொன்னார்களே ஆனால் இஸ் அல் என்று வரும். எசாலுன்னு அந்த ஹம்சாவத்திக்கு இந்த முன்னாடி மாற்றி விட்டுட்டு அலிஃபை நீட்டி விட்டாங்கன்னு வைங்க, எசாலுன்னு மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஏயை போக்கணும்னா சால் என்று வரும். ரெண்டு அலிஃபு வரக்கூடாது, ரெண்டு சுக்குன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த அலிஃபை கழிச்சிருவாங்க, சல்னு வந்துடும். அப்போ சல என்பதற்கு இஸ் அல் என்று சொன்னாலும் சல் என்று சொன்னாலும் முன்னிலை ஏவல் வினை, அதுக்கு ரெண்டு வடிவம், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சாலை என்பதிலிருந்து இஸ் அல் ஃபஸ் அலு அகலதிக்கலாம் அதில் தெரிஞ்சவர்கிட்ட கேளுங்கள்னு. அப்போ இஸ் அல் இஸ் அலா இஸ் அலுன்னு சொன்னாலும் கேளுங்கள்னு அர்த்தம். சல் சலா சலு சலி சலா சல்னு சொன்னாலும் கேளுங்கள்னு தான் அர்த்தம். அப்போ சல் என்றால் கேளுன்ற அர்த்தம், இஸ்அல் என்றாலும் கேளுன்ற அர்த்தம். இவர் இந்த சல்ங்கிற ஏவல் வினையை ரசூல்லா பயன்படுத்துகிறாங்க. கால ரசூல்லா சொன்னார்கள், சல் கேளு. அம்மா பதாலக்க, அம்மாண்ட அன் ப்ளஸ் மா. இந்த மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம், மௌசூலுடைய அர்த்தம் இருக்குல்ல. அம்மாண்டா அனில்லதின்னு வச்சுக்கணுங்க. அம்மாண்டா அன் ப்ளஸ் மா, அம்மாண்டு வருதுல்ல. அம்மாவில் என்ன இருக்குது, ஐனு நூனு அன் அப்புறம் மா, அதை சத்து பண்ணி அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம்னா அன் அல்லதின்னு அர்த்தம். அனில்லதி பதாலக்க. பதா என்றால் லஹர, தோன்றியது. லஹரலக்க, உனக்கு என்ன தோன்றியது அதை பற்றிலாம் கேளு. சல் நீ கேளு. அம்மா லஹரலக்க, உனக்கு எது தோன்றியதோ மனசில் எது படுதோ எல்லாத்தானையும் கேளு. நான் வருத்தப்படுவேன்னு நீ யோசிக்கலாம், அவனை எப்படி வேணாலும் கேளுன்ட்டாங்க. அப்போ சல் நீ கேள்வியை கேளு. அனில்லதி லஹரலக்க, அம்மாண்டா அனில்லதின்னு வச்சுக்கிறணும். அம்மான் இருக்குல்ல, அந்த மா என்பது அல்லதியுடைய அர்த்தத்தில் வந்திருக்கிறதுனால அதன்படி உடைச்சியல்னா எப்படி வரும், அன் அல்லதி அனில்லதி. பதாலக்க, பதானா லஹர, லஹரலக்க, உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பற்றிலாம் கேளு, எனக்கு கவலையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஃபகால, இப்போ கேட்க ஆரம்பிக்கிறார் அவர். ஃபகால, அவர் சொன்னார், அஸ்அலுக்க, உம்மிடத்தில் நான் கேட்கிறேன். பி ரப்பிக்க, உமது இறைவன் பொருட்டால் கேட்கிறேன். ஓ ரப்பி மண் கபலக்க, உனக்கு முன்னால் வந்த மக்களுடைய ரப்பு இருக்கிறான்ல அவன் பேரை சொல்லி கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி உன் இறைவனை முன்னிறுத்தி கேட்குறேன். அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்குறேன், பொய் சொல்லிவிடாதேங்கிற அர்த்தம் சொல்கிறார். உன்னுடைய இறைவன் மாத்திரம் இல்லாமல் ஒரு ரப்பி மண் கபலக்க, உனக்கு முன்னுள்ள மக்களுடைய ரப்பு எல்லாம் ஒரு இறைவன் தானே. உமது இறைவனும் உமக்கு முன் சென்ற மக்களுடைய இறைவனுமாகிய அல்லாவை முன்னிறுத்தி உம்மிடத்தில் கேட்கிறேன். அஸ்அலுக்க, உம்மிடத்தில் கேட்கிறேன். ரப்பிக்க, உன் இறைவனை கொண்டு கேட்கிறேன்னு என்ன அர்த்தம், இறைவனை முன்னிறுத்தி கேட்கிறேன். ஒரு ரப்பி மன் கபலக்க, உனக்கு முன்னுள்ளவர்களுடைய ரப்பு இருக்கிறான்ல அந்த அல்லாவை முன்னிறுத்தி உன்கிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறேன்னு கேட்டால், அல்லாஹு அர்சலக்க, அல்லாஹ் தான் உம்மை அனுப்பினானா. நான் அல்லாஹுக்கு முதல்ல விளக்கிட்டோம். அந்த முதல் சுட்டி காட்டினாலும் ஹதீஸ் அதான் இது. இந்த இமாம் சலபோடைய ஹதீஸ்ன்னு லேசாக கோட் பண்ணி காட்டினார்ல புகாரி நேத்தைய பாடத்தில், அந்த ஹதீஸனே முழு ஹதீஸ் தான் இது. அல்லாஹு அர்சலக்க, அல்லாஹு தான் உம்மை தூதராக அனுப்பினானா. இளநாசி குள்ளியும், மனிதர்கள் அனைவருக்கும் உன்னை ரசூலா அல்லாஹ் தான் அனுப்பினான்னு என்ன போய் சொல்றியான்னு கேட்குறாரு. அது அல்லாஹு அர்சலக்க இளநாசி குள்ளியும், அல்லாஹு தான் மனிதர்கள் அனைவருக்கும் உம்மை ரசூலாக தூதராக அனுப்பினானா. அல்லாஹுங்கிறது கேள்விக்குறி. அல்லாஹு அர்சலக்க, அரசலனா தூதர் அனுப்புறது, ரசூல் அனுப்புறது.
இப்போ அல்லாஹு அரசலக்க, அல்லாஹு தான் உம்மை தூதராக அனுப்பினானா, இளநாசி குள்ளிகும், மக்கள் அனைவருக்கும் உன்னை தூதராக அனுப்புனது அல்லாஹ் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம நாம், நாம்னு மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். அல்லாஹ் முன்னிறுத்தி என்ன செய்யலாம்? அல்லாஹுமுக்கு அர்த்தம் செய்ய முடியாது. இறைவான்னு கூப்பிடுற அல்லாஹுக்கு அர்த்தம் இது அந்த அர்த்தத்தில் கிடையாது. அவர் அல்லாஹ் முன்னிறுத்தி அவர் கேட்டதுனால அல்லாஹும்ம நாம், ஆமான்னு அர்த்தம். அல்லாஹுமுக்கு மீனிங் கிடையாது. அவர் அல்லாவை முன்னிறுத்தி அவர் கேட்ட காரணத்தினால அல்லாஹும்ம நாம், ஆமா என்று சொன்னார்கள். இறைவா ஆமாண்டு இறைவனை பார்த்து பேசுகிற மாதிரி இவருக்கு தானே பதில் சொல்கிறாங்க. அல்லாஹும்ம நாம், ஆமாம் இறைவனை முன்னிறுத்தி சொல்கிறேன், நாம் ஆமா. அந்த அல்லாஹும்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்மக்கு என்ன அர்த்தம்? யா அல்லான்னு அர்த்தம். துவா செய்கிறோம்ல அல்லாஹும்ம இறைவாண்டு, அது துவா செய்வதும் போது அல்லாஹும்மன்னு சொன்னால் யா அல்லான்னு அர்த்தம். அந்த யா அல்லாங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லலை. இவங்க பேச்சு அல்லாட்ட நடக்கலை, இவர்கிட்ட தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹும்மண்டா இறைவாண்டு இவர் போய் கூப்பிட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவை முன்னிறுத்தி அவர் கேட்டார்ல, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நான் அல்லாஹ் முன்னிறுத்தியே சொல்கிறேன். அல்லாஹும்ம என்று சொன்னால் அதுக்கு அந்த சொல்லுக்கு மீனிங் கிடையாது. அந்த சொல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், அல்லாவை முன்னிறுத்தி ஒருத்தர் கேள்வி கேட்க வரையானால் நம்ம அல்லாஹ் முன்னிறுத்தி பதில் சொல்லணும். அல்லாஹும்ம, அல்லாஹ் முன்னிறுத்தியே சொல்கிறேன்னு வச்சுக்கிறோங்க, நேருக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. இதை என்ன கருத்தில் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த கருத்தை தான் கொடுக்கணும். அல்லாஹும்ம நாம், அல்லாவை முன்னிறுத்தி சொல்கிறேன், ஆமா. என்ன ஆமா? என்னை அல்லாஹ் தான் ரசூலை அனுப்புனான், அதான கேள்வி. அல்லாஹு அரசலக்க இளநாசி குள்ளிகும், எல்லா மனிதர்களுக்கும் உண்மை அல்லாஹ் தான் ரசூலாக அனுப்பினானான்னு ரசூல்லா கேட்குற அந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹும்ம நாம், ஆமாம் அல்லாவை முன்னிறுத்தி ஆமா அவன் தான் அனுப்புனான். கால அவர் கேட்குறாரு, அன்சுதுக்க பில்லாஹி, அல்லாவை முன்னிறுத்தி கேட்கிறேன். மறுபடியும் கேட்குறாரு, அன்சுதுக்க பில்லாஹி, அல்லாவை முன்னிறுத்தி முன்னத்தில் கேட்கிறேன். அல்லாஹு அமரக்க, அல்லாஹு தான் உமக்கு உத்தரவிட்டிருக்கிறானா, அன்து சல்லிய செலவாத்தில் ஹம்ச, 5 தொழுகைகள் தொழுவதற்கு, ஃபில் யோமி ஒரு லைலத்தி, ஒரு பகல் ஒரு இரவில், அதாவது ஒரு நாளில். யவுமுன்னா பகல், யவுமுன்னா நாலுன்னு அர்த்தம். யவுமோட லைலத்துன்னு சேர்த்துட்டாங்கன்னா பகல்னு அர்த்தம் ஆகிக்கணும். யவுமுங்கிறது 24 ஹவர்ஸ் உள்ள 4 பேர் யவுமுங்கிறது. யவுமுன் ஒரு லைலத்துன்னு பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த யவுமுக்கு பகல்னு அர்த்தம் ஆகிக்கணும். வெறுமனே யவுமுண்டா 4 அர்த்தம், யவுமோட இரவு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் பகல்னு அர்த்தம் ஆயிரும். அப்போ ஃபில் யோமி உள் லைலத்தி, இரவிலும் பகலிலும். ஃபில் லைலத்தின்னு அர்த்தம் இரவிலும் பகலிலும், அதாவது ஒரு நாளில் 5 தொழுகை தொழுமாறு அல்லாஹ் தான் உமக்கு கட்டளை இட்டானான்னு அவர் கேட்குறாரு. எப்படி கேட்குறார்? அன்சுதுக்க பில்லாஹி, அல்லாஹை முன்னிறுத்தி நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் உமக்கு கட்டளை இட்டானா. அன்து சல்லிய செலவாத்தில் ஹம்ச, 5 தொழுகைகளை தொழுமாறு கட்டளை இட்டிருக்கிறானா. ஃபில் யோமி உள் லைலத்தி, ஒரு நாளில், ஒரு இரவு பகலில், ஒரு ஃபுல் டேயில் உங்களை 5 வேளை தொழணும்னு அல்லாஹ் தான் சொன்னால் நீ என்ன சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹி சொல்கிறான், அல்லாஹும்ம நாம், நான் அல்லாஹ் முன்னிறுத்தியே சொல்கிறேன், ஆமாம் அல்லாஹ் தான் சொன்னான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்ற மறுபடியும் கேட்குறாரு, அன்சுதுக்க பில்லாஹி, அல்லாஹை முன்னிறுத்தி கேட்கிறேன். அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் நமக்கு கட்டளை இட்டானா. அந்நசூம ஹாதர் ஷஹரமின சனத்தி, வருஷத்தில் இந்த மாதம், இந்த மாதம் ரமலானை சொல்கிறாரு, வருஷத்தில் இந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் உனக்கு கட்டளை இட்டானா. அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் நமக்கு கட்டளை இட்டானா. அந்நசூம, நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஹாதர் ஷஹர, இந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில், மின சனத்தி வருஷத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கணும்னு அல்லாஹ் தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணினானா அப்படின்னு கேட்குறாரு. கால அல்லாஹும்ம நாம், ஆமாம் அல்லாஹ் முன்னிறுத்தி ஆமாம் அவன் தான் எனக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டாங்க. கால அந்த ஆள் கேட்குறாரு, அன்சுதுக்க பில்லாஹி, அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்குறேன். அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் நமக்கு கட்டளை இட்டானா. அன் தகுத ஹாதிஹி சதக்கத்தை, இந்த சதக்காவை, இந்த ஜக்காத்தை எடுக்குமாறு அல்லாஹ் தான் கட்டளை இட்டானா. மின் அக்னியாயினா, எங்களது செல்வந்தர்களிடமிருந்து சதக்காவை எடுத்து தக்குசீமஹா அலா ஃபுக்கராயினா, எங்களுடைய ஏழைகளுக்கு நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அவன் தான் சொல்லியிருக்கிறானா. எங்கள்கிட்டருந்து பணக்காரங்கள்ட்ட ஜக்காத்தை வாங்கி ஏழைக்கு கொடு என்று அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறானான்னு மறுபடியும் கேட்குறார். அப்போ அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் கட்டளை இட்டிருக்கிறானா. அன் தகுத, நீங்கள் எடுப்பதற்கு வாங்குவதற்கு, ஹாதிஹி சதக்கத்தை, இந்த தர்மத்தை, இந்த ஏழை வரியை ஜக்காத்தை எடுக்க கட்டளை இட்டிருக்கிறானா. யார்கிட்ட இருக்கிறது? மின் அக்னியாயினா,
எங்களில் செல்வந்தரிடமிருந்து எடுத்து தக்கு சீமஹா அவற்றை நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும், அலா ஃபுக்ராயினா எங்களில் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது அல்லாதானா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ காலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம நாம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஆமாம் அல்லா தான்ப்பா சொன்னான், நான் அவ்வளோ சொல்லலை அப்படின்ட்டாங்க. இப்போ கால ரஜுலு, அப்போ அந்த மனிதர் சொன்னார், ஆமன்து நான் நம்பிக்கை கொள்கிறேன், பிமா ஜித்த பிஹி எதை நீ சொன்னாயோ. இவர் ரசூலுல்லாஹ் உண்மை சொல்ல, இவர் தான் கேட்டார், இவராக கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் ஆமாம் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேங்கிறார். அப்போ கால ரஜுலு அந்த மனிதர் சொன்னார், ஆமன்து பிமா ஜித்த பிஹி எதை நீ கொண்டு வந்திருக்கிறாயோ அதை நான் நம்புகிறேன். அந்த மாங்கிறது மௌசூல் அர்த்தம், அல்லது அர்த்தம். ஆமன்து பில்லதி ஜித்த பிஹி எதை நீ கொண்டு வந்திருக்கிறாயோ அதை நான் நம்புகிறேன். ஆனால் நான் ரசூலு மம்பராயி மின் கௌமி என் சமுதாயத்தில் எனக்கு பின்னால் இருக்கும் மக்களுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். நான் தனியாக சிங்கிளாக வரல, என்னை என் சமுதாயமே போய் ஒழுங்காக விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க, ஒரு பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் ரசூலு மம்பராயி மின் கௌமி என் சமுதாயத்தில் எனக்கு பின்னால் உள்ளவர்களுடைய தூதராக வந்திருக்கிறேன். ஆனால் நான் லிமாம் இப்னு சாலபா, நான் தான் லிமாம் என் பேர் லிமாம் இப்னு சாலபாங்கிறது என்னுடைய பேர். அஹூ பனு சாதிபின் பக்ரின், பனு சாதிபின் பக்ரி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவன், என் பேர் லிமாம் இப்னு சாலபான்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார். இவ்வளவும் அந்த ஹதீஸில் 63 ஹதீஸில் வருகிறது. இந்த ஹதீஸை எதுக்கு புகாரி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், இவர் இந்த சொல்கிற விஷயத்தில் ரசூலுல்லாவுடைய எந்த ஒரு வார்த்தை ஆமாங்கிறது ஒன்றுமே இல்லை, இவரை தான் மட்டும் கேட்குறாரு, இவர் தான் அனைத்தையும் கேட்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழுகுதுன்னு கேட்டால், அவர் ஒருத்தர் ஆமான்னு சொல்லிட்டாரையானால் அவரே சொல்வதாகத்தான் அர்த்தம். அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. இவர் தான் கேட்குறாரு, அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்னானான்னு கேட்குறாரு. ஆமான்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொன்னான் என்று ரசூலுல்லாவே சொன்னார்கள்ங்கிற அர்த்தம் அதுக்கு வந்துடும். அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. சரியாச்சா? இது 63வது ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இனி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த 64வது ஹதீஸை நம்ம பார்க்கலாம், அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.